சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். அடிக்கிற வெயிலில் இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோன்னா, வடபழனியில் பார்வதி அம்மா மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. இவங்க கூட வந்து கருவாடு தொக்கு சாப்பாடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா. லைக் வந்து நான்வெஜ் மீல்ஸ் வந்து 130 ருபீஸ்க்கு தராங்க. அதில் வந்து அந்த கருவாடு தொக்கு, மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே வந்துடும். இதில் வந்து அந்த கருவாடு தொக்கு இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாமா. அது சாப்பிட்றதும் டேஸ்ட் வைஸ் நல்லாவும் சொல்லி நிறையா வீடியோஸ் பார்த்தேன். சரி அங்கே கிளம்பி போகலாமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆஸ் யூஸ்வல் இப்போ போகலாம் நாமக்கல் போக கூட தான் போயிட்டுருக்கேன். ஸோ போயிட்டு அந்த மீல்ஸ் எப்படி இருக்குது அண்ட் தென் அவங்களோட சைட் டிஷ்லாம் எப்படி தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் தென் சாப்பிட்டு பார்த்து ஃபுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கின மேலே ஏறி வந்து சாப்பிட உட்காந்துட்டோம். சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பு நிறைய ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து மீன் குழம்பு நம்ம இருங்க இது மீன் குழம்பு அண்ட் தென் சிக்கன் குழம்பு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரான் தொக்கு வாங்கியிருக்கோம். ஸோ இந்த மீல்ஸோட காம்போ வந்து 130. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் காம்போன்னு போட்டு 130 போட்டிருப்பாங்க. நம்ம வெஜ் மீல்ஸ் வந்து 130. அது இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக ஃபிஷ் மீல்ஸ் காம்போ, சிக்கன் மீல்ஸ் காம்போ, ப்ரான் மீல்ஸ் காம்போன்னு வந்துருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் காம்போ தான் வாங்கியிருக்கோம். பட் சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ரான் தொக்கு, அதுக்கப்புறமா வந்து ஸ்குவிட் தொக்கு வாங்கியிருக்கோம். அப்புறமேட்டு சரி போனால் போதுட்டு மட்டன் போட்டி வாங்கியிருக்கோம். அப்புறம் மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா வாங்கியிருக்கோம். சிக்கன் கிரேவி இருக்குது. வஞ்சரம் ஃப்ரை வாங்கியிருக்கோம். பசியில் இருந்தால் ஃபுல்லாக சாப்பிட்டோம். அப்புறம் பாறை ஃப்ரை வாங்கியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட் நம்ம ரைஸ் எடுத்து அழகாக அப்படி கொட்டுவோம். ஸோ இது வந்து அன்லிமிட்டட் கிடையாது, லிமிட்டட் தான். ஸோ 130 ருபீஸ்க்கு ஒரு ஒருத்தான ஸ்பாட்டு. ஸோ சாதம் வந்து வடித்து தராங்க. அந்த கஞ்சியோடைய பிசில் இப்போ நல்லா தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவங்களோட ப்ரான் தொக்கு தாங்க பாருங்க. சரி கருவாடு தொக்கு, அதே கருவாடு தொக்கு பாருங்க எப்படி கருவாடு இருக்குன்ட்டு. எனக்கு வந்து கருவாடு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல்லே ஆளை இழுக்குது. வாடான்னு கூப்பிட்டுது. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சாப்பிட எடுத்து ஒரு பைட்டு. ஹைலைட்டான விஷயம் என்னன்னா தொட்டு கொடுத்துருக்காங்க. கோஸ் பொரியல் அண்ட் தென் வந்துட்டு கோகா பொரியல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக கருவாடு தொக்கில் வந்து கருவாடு ஸ்மெல் சுத்தமாக இல்லைங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. மசாலா வந்து ஹோம்மேட் மசாலா நினைக்கிறேன். அதனால் அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது. லைட்டாக கருவாடு செம்மையாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. வேறு மாதிரிங்க. அதேமாதிரி வந்து ரொம்ப காரம் கிடையாது, நார்மலான காரத்தாக இருக்குது. அண்ட் தென் தரமாக இருக்குது. இந்த ஹோம் ஸ்டைல் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் ரைஸ் போட்டு அவங்க மீன் குழம்பு போயிடலாம். மீன் குழம்பு அப்படியே மேலே பாருங்க எண்ணெய்லாம் மிதக்குது. ஒரு கிண்டி ஊற்றிடலாம். ரைஸ் வந்து ப்ரீமியம் ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற வந்து குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து இருக்குது. இந்த ஒரு கப் ரைஸ் வாங்கினாலே போதுங்க, வயிறு நிறைஞ்சிரும். சாரி நான் சிக்கன் குழம்பு ஊற்றிருக்கேன். அது வந்து இந்த சிக்கனோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கி குழம்பு கொஞ்சம் தண்ணியாக நல்லாயிருக்கு. அது வந்து சிக்கன் குழம்பு கூட இந்த கோஸ் தொட்டுக்க வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக சின்ன சிட்டிங் ஸ்பேஸ் தான். ஆனால் பண்ணால் ஒரு 20 பேர் உட்காரலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது. பட் ஃபுட்டு தரமாக இருக்குது.
உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம மெஸ் சீரிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரீசெண்ட் டைம் வந்து நான்வெஜ் மீல்ஸ் தான் நிறையா போட்டுட்ருப்பேன். ஆந்திரா மெஸ் சீரிஸ் வந்து பண்ணல. ரீசன்னா வந்துட்டு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் நிறையா பேர் ஃபோன் கேட்டுட்ருக்கேன். அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா இந்த வீக்கில் தான் அப்படியே கன்னியூ ஆகும். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரம் கன்னியூ ஆகும். சாப்பிட உள்ளே போயிட்டே இருக்குங்க. நான் அப்படி சொல்லியிருப்பேன், ஏன்னா பெரிய பிரியாணி நான்வெஜ் மீல்ஸ்லாம் அடிச்சுக்க முடியாதான்ட்டு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஒன்று மீன் குழம்பு போயிடலாமா? பார்த்தீங்களா, மத்தி மீன் போட்டிருக்காங்க குட்டியா. ராம்கரன் ப்ரோ வந்துட்டு அவருக்கு தலை வரணும்னு ஃபீல் பண்ணார். எனக்கு தலை தான் வந்திருக்கு. மீன் குழம்போட ஸ்மெல்லு நிறைய இழுக்குது உள்ள. அடா அடா அடா. நான் இப்போலாம் சாப்பிட பார்த்தா ரேவதி வந்து டென்ஷனாக வரா. குவாரின் வர மாட்டேங்கிறா, நீயே போய்க்கோன்றா. பாறை மீன் பாருங்க எப்படி பாருங்க, அப்படியே போடும்போது பாருங்க எப்படி ஸ்லைஸாக வருது. சமங்க. மீனோட ஸ்மெல் சுத்தமாக இல்லை, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபிஷ்ஷோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 200 to 250 வரைக்கும் வருது. பட் அது வந்து ஒர்த்தாக இருக்குது. அதனாலே என்ன சொல்லுவாங்க, இந்த டிஸ்கவரி சேனலில் ஃபுட் குக்கிங் சேனலில் வந்து இந்த டூனா ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. மத்தினி வாவ். சூப்பராக தொட்டுக்க நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்குறீங்க, இந்த கப்பு முடிஞ்சிருச்சு எனக்கு இன்னும் தேவைப்படுதுன்னா ஒரு ரைஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு வந்து 20 ரூபா. நோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் சொல்லலான்னு சொல்லி சண்டைக்கு வரக்கூடாது. ப்ரான் தொக்குங்க, அப்படியே ஸ்பூனில் வச்சு அழிச்சு எடுத்து நல்லா மசாலாவோடு இருக்குது. ஸோ குட்டி குட்டி ப்ரான்ஸாக இருக்குது. மக்களே, உங்களை விட்டு சாப்பிட எனக்கு மனசு இல்லை. அதனால் வந்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு பைட் அப்படியே பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு பேராக நானும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன். ஐ மீன் உங்களுக்கும் சேர்த்து நானும் சாப்பிட்டுக்கிறேன். ப்ரானோட ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை. லாஸ்ட்டாக ஒரு கதை போய் சாப்பிடணும். ப்ரான் செம்ம ஸ்மெல்லியாக இருந்துச்சு, ஆனால் சாப்பிட முடியல. பட் இங்கே வந்து ப்ரான் ஸ்மெல் செம்மையாக இருக்குது, அப்படியே வாசனை தூக்குது. இந்த ப்ரானு ஸ்குவிட்டு நண்டுலாம் வந்து பார்த்து பார்த்து கழுவணும். 1 or 3 times கழுவுனா தான் வந்து இந்த ஸ்மெல்லே போகும். அப்படியே செஞ்சோன்னா வந்துட்டு அவ்வளோதான். அதான் க்ளீன் பண்ணி போட்டுருக்காங்க. அதனால் அவங்க சொன்னது என்ன வந்துட்டு டெய்லி வந்து வர்றதுனாமா எதுவுமே வந்துட்டு ஃப்ரோசன், அதை வந்து ஃப்ரீசரில் வச்சு எதுவுமே பண்ணுறது கிடையாதாமா. அன்னன்னைக்கு வரதை வச்சு அன்னன்னைக்கு செய்கிறாங்க. சாப்பிட்டு படுத்துன்னு வச்சுங்களேன், நல்லா தூங்குவாங்க. அட வேற மாதிரி அந்த ரைஸ்க்கு
நல்ல ஒரு ப்ரீமியம் ரைஸ் கொடுத்ததுனால டக்கு டக்குன்னு சாப்பிட முடியுது. ஒன்றும் வஞ்சரம் மீன் ஒரு ஸ்லைஸ் மீன் பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே உடச்சா வச்சு அழகாக உடையுது. சூப்பராங்க. ஆக்சுவலி வஞ்சரம் மீன் வந்து அஸ்து சாப்பிடலாம், சூப்பராகும். பரவாயில்ல. நான் பண்ண போங்க ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காரு, அவர்கிட்ட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்குவிட் போயிடுமா? அடா 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 அடா, இந்த கலரே வந்துட்டு அம்மான்னு சாப்பிடுவாங்க கூப்பிடுவோம். ஸ்குட்டே செம்மையாக இருங்க, சுத்தமாக ஸ்மெல் இல்லை. வயிறு ஃப்ளாக்ஸ் கைஸ், சாப்பிட முடியல. இது வந்துட்டு மட்டன் தலைக்கறி, இது இந்த மாதிரி ட்ரையாக கொடுத்துருக்காங்க தொக்கு மாதிரி. நல்லாக்கு, ரொம்ப மசாலா கிடையாது, நார்மலாக மசாலா சூப்பராக பண்ணியிருக்காங்க. பீஸுமே பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்காங்க, ஒர்த்து. நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் போடுறேன், செக் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான்வெஜ் மீல் ஸ்பாட், இல்லை நான்வெஜ் மீல்ஸ் மட்டும் போகணும் நானும் சொல்கிறவங்க வந்துட்டு இந்த ஸ்பாட் வந்து வடபழனியில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்பாட்டாக இருக்கும். கடை பேர் வந்து பார்வதி அம்மா மெஸ். சின்ன கடை தான், தரமாக இருக்குது. மக்களே ரசம் போயிருமா? ரசம் தக்காளி ரசம் தரமாக பண்ணியிருக்காங்க. கூட வந்துட்டு மட்டன் சுக்கா பக்காவான காம்பினேஷன் இருக்கும். அடா 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 அடா, மட்டன் பீஸ் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஃபுட்டியாக இருக்காங்க, அவங்க கூட சண்டைலாம் போட்டிங்கன்னா வந்துட்டு இந்த பிளேஸை காட்டுங்க வீடியோவில். அண்ட் தென் அப்போ சண்டையே போட மாட்டாங்க. மட்டன் சூப்பராக இருக்குது, மட்டன் பீஸும் பெருசு பெருசாக இருக்கு, ஃபுல் ஃபீலாக இருக்குங்க எனக்கு. ஆனால் இது மாதிரி பிளேஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து நிறைய இடத்துல இருந்துச்சுன்னா மக்கள் வந்து பிரியாணி தேடி அடைய மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் சாப்பிட்ட வரைக்குமே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரசம், கருவாடு தொப்பெல்லாம் அல்டிமேட்டு. அந்த ஃபிஷ் குழம்பு அப்படியே வீட்டு சாப்பாடு தானே, அது மாதிரி இருக்குது.
பையா தயிர் இருக்கா? தயிர் ஃபைனலாக தயிர் ப்ளஸ் மீன், இதை விட பெரிய காம்போ என்ன இருக்க போகுது? அப்படியே முடிச்சு விடுவோம். எனக்கு தெரிஞ்சு ராம்கண்ணன் ப்ரோ வரமாட்டார் நினைக்கிறேன் நைட்டு ஷூட்டுக்கு. வஞ்சர மீனை விட பாறை மீன் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஆமாம், போதும் பாருங்க, மல்லி கருவேப்பிலாம் போட்டிருக்காங்க. ப்ரோ ஒரு கிளாஸ் வாங்கி குடிங்க, செம்மையாக இருக்கு மோர். ஆ ஃபிஷ் சாப்பிட்டது மோர் சாப்பிடாது. அதெல்லாம் கிடையாது, மோர் தயிர் சாப்பிடக்கூடாது, மோர் சாப்பிடலாம். ரசம் தான் குடிச்சிட்டேன் அவ்வளோதான். சும்மா குடிச்சு பாருங்க. என்ன ரசத்தை ரெண்டு குடிச்சிட்டேன். பாவம் பண்ணிங்க ப்ரோ. ஃபைனலி வஞ்சர மீன். வஞ்சர மீனை ஃப்ரை பண்ணும்போது ஸ்லோ குக்கிங் பண்ணணும். நல்ல வேகமாக வச்சுங்களேன், மீன் வெடிச்சிடும். அது இது இருக்குது மக்களே. மோரும் செம்மையாக இருக்குது. அது இந்த வஞ்சர மீன் வச்சு சாப்பிடும்போது இன்னும் செம்மையாக இருக்குது. ப்ரைஸ் இஸ் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்துட்டு நான்வெஜ் மீல்ஸ் ஸ்பாட் பட்ஜெட் ஃப்ரெண்டாக வேணுமாட்டது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான், கொஞ்சம் குறைச்சிக்க பார்க்குறேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில. அருமையான ஒரு சாப்பாடு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ட்ராவல் வ்ளாக்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.